தமிழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. உங்களுக்குலாம் ஒரு குழப்பம் இருக்கும்ல, இது சின்மை வெர்ஷனா இல்ல பாடகி தி வெர்ஷனான்ட்டு. இது ஒரு கன்றாவியான வெர்ஷன். புரியுது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே பஞ்சு மெத்தையில அப்படி மல்லிகைப்பூவை தூவி அந்த குட்டி இதயம் ரோசா பூல செஞ்சு கனவு காண்டிட்டே தூங்கிட்டு இருக்கும் போது, ஏங்க மணி 7 மணி ஆகுது, இன்னும் பால் வாங்காம போயிட்டு பால் வாங்கிட்டு வாங்க தூங்கிக்கிட்டு. ஏம்மா நானே இப்பதானம்மா எந்திரிச்சேன். அப்புறம் நைட்டு 9 மணில இருந்து வெளியே வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்களா? அம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிடாதம்மா. ஆமா, எப்ப பேசினாலும் காலையில மத்தியானம், அப்ப நாங்க எப்பதான் பேசுறது? ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. சரி, கொஞ்சம் பிளாஷ்பேக் முன்னாடி வந்தீங்கன்னா, நைட்டு 9 மணிக்கே நான் பெட்டுக்கு வந்துட்டேன். கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு ஒர்க் அவுட் பண்றோம். எப்படியாச்சும் நம்ம காலேஜ் டேஸ்ல 6 பேக் வச்சிருந்தோம்ல, வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அதே மாதிரி இப்ப மறுபடியும் 6 பேக் வைக்கிறோம். சரி, ஒர்க் அவுட் எப்படி பண்றது? அதான் டம்பிள்ஸ், 1/2 கிலோ டம்பிள்ஸ்ல ஒரு 4 டம்பிள்ஸ் வாங்கியிருக்கோம்ல, இந்த பக்கம் 2 1/2 கிலோ, இந்த பக்கம் 2 1/2 கிலோ, எப்படியாவது எடுத்து சரத்குமார் மாதிரி ஆர்ம்ஸ் 6 பேக்னு மறுபடியும் கொண்டு வரோம். சரி, இந்த ஒர்க் அவுட் வீடியோ மட்டும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு கரெக்டா தூங்கிடணும். அரை பாட்டில் பியரை குடிச்சு இளையராஜா போட்ட ஆட்டம் ரொம்ப முக்கியம். ஐயோ, அடுத்து இளையராஜா பேச வராரு. அவரு பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சா சுகமா இருக்கும், நல்லா இருக்கும். அவரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சா ஐயோ வர்றதுக்குள்ள ஓடிடும். 2 மணி நேரம் போயிடுச்சே. மணி 11 மணி ஆக போகுது. இன்னொரு 5 நிமிஷத்துல 2 கேள்வி கேட்கறோம் சாட் ஜிபிடி. சரி, ஓவர் நைட்டில் 6 பேக் வைப்பது எப்படி? இன்னொன்னு, ஓவர் நைட்டில் வீடியோ வைரல் ஆக்குவது எப்படி? ஆமா, 30 நாள் கழிச்சுதான் 300K முக்கிய வருது. இதுல மில்லியன் வியூஸ் வேற. சரி, எப்படிதான் நேரம் ஓடுறதே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போனு தான். இதை முதல்ல தூக்கி வீசிட்டு நம்ம தூங்க ஆரம்பிப்போம். ரொம்ப நேரமா ரோட்ல பைக்கு சத்தம் போற ரூம்னு பைக்கு சத்தமா போயிட்டு இருக்குது. சரி, ஜன்னலை திறந்து பார்ப்போம். ஜன்னலை திறந்து பார்த்தா எந்த பைக்கும் போகல. என்னது, பைக்கே போகாம எப்படி ரூம்னு சத்தம் வருது? சத்தம் நம்ம பெட்ரூம்ல தான் வருது. அட, மூக்குல மோட்டர் பைக் ஓட்டுறாங்க கொரட்டை. ஐயோ, நிக்காம வண்டி ஓடுது. இந்த கொரட்டையில நான் எப்படிங்க தூங்குறது? என்னது, வண்டி நிக்காம ஓடுது, இதுக்கு நடுவில் நான் எப்படி தூங்குறது? ஏமா, சிக்னல் எல்லாம் வண்டி நின்றுட்டு போமா, வண்டி சிக்னல்ல பார்க்காம ஓடிட்டு இருக்குதே. போலீஸ் எல்லாம் பார்த்து ஃபைன் போடுவான. யாரு, நம்ம அம்மனிக்கா? போலீஸ் சட்டையை பிடிச்சி ஏண்டா போடுற வண்டி ஏன்டா நிப்பாட்டினு போலீஸுக்கே ஃபைன் போடக்கூடிய ஆளு இதுல. எப்படி நான் இதை தூங்குறது? வணக்கம் சார். யாரா அது? அதுக்குள்ள போலீஸ் வீட்டுக்குள்ள வந்துடுச்சா? இல்ல சார், நான் தான் அந்த மெலட்டின் ஹார்மோன், உங்க தூக்கத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ஹார்மோன். ஆமாடா, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போடா, நான் எப்படியாச்சும் தூங்கிடணும்டா. சார், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வேணா செட் ஆகும். எது பார்த்த நீ? சார், உங்க பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நான் கிளம்புறேன். டேய் தூக்கத்தை கொடுத்துட்டு போடா. அதெல்லாம் வர முடியாது, கிளம்புங்க சார். ஐயோ, இப்படி டெய்லி தூக்கம் இல்லாம இருக்கிறேன். என்ன கொல்லிமலை சித்தரா? வேணா, எனக்கு நானே கொல்லி வைக்க போற சித்தர்னு வேணா பேர் வச்சுக்கலாம். இதுல எங்க நான் தூங்க போறது? இந்த பாரு, அதுக்குள்ள மணி 2 மணி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு தூங்கிடுடா சாவு. இப்படி கஷ்டப்பட்டு தூங்கிதாங்க ஒரு வழியா பார்த்தா மணி 7 மணி ஆயிடுச்சு. என்னதான் பண்றது? நீங்கெல்லாம் என்ன சாட் ஜிபிடி, டீப் சீக் அப்படின்னு ஏஐ டூல் வச்சிருக்கீங்க. எங்க வீட்லயும் ஒரு ஏஐ டூல் இருக்குது. அதுக்கு பேரு டீப் சிக்கல். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சிக்கலே இல்லாம பதில் தரும். அதுதான் டீப் சிக்கல். சரி, மனைவியை தாங்க சொல்றேன், எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு. சரி, போயிட்டு அம்மா பால் வாங்கிட்டு வரேன். ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு தாங்க கேட்கணும். தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டு, என்ன பண்ணலாம்? ஒரு சொல்யூஷன் சொல்ல. அதுக்கு தாங்க நீங்க மணி 10 மணி ஆயிடுச்சுனாலே மூளைய ஆஃப் பண்ணி வச்சிடணும். மூளைய ஆஃப் பண்ணி வைக்கணுமா? ஏமா, அது என்ன ஃபேனு சுவிட்சா இல்ல லைட்டு சுவிட்சா ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு? ஏமா, நானே மூளையை கழட்டி வச்சுட்டு தானமா உன்னை கல்யாணம் பண்ணேன். இதுல எப்படிமா ஆனு ஆஃப்? இதுதாங்க, இந்த வாய் தாங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்தையும் தூக்கம் வராது. சாபம் விட்டு போயிட்டா. ஐயோ, இதை சாந்தப்படுத்தணுமே, டீப் சிக்கலை கோவப்படுத்தணுமே, சாந்தப்படுத்தணுமே. இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமா, இன்னொரு கேள்வி. இந்த ஆபீஸ்ல தான் ப்ரொடக்டிவிட்டின்னு நம்ம உயிரை வாங்குறானு. ஆபீஸ்ல ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்க முடியல. வீட்டுல தாங்க ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேம்மா. நல்ல ஐடியாங்க. வீட்டுல நீங்க ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்கணும். வாங்க. கண்ணை கட்டி கூட்டு போறாங்க. என்னம்மா இது? கண்ணை கட்டி கூட்டு போற ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்குறதுக்கு? என்னது? அது என்ன மூடி வச்ச பிரியாணியை 3 நாள் கழிச்சு திறந்த மாதிரி ஒரு வாசனை. அமைதியாரோட தியாகு, ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏம்மா சிங்க் முன்னாடி வந்து நிப்பாட்டுற? ஆமாங்க, நீங்க தானே ப்ரொடக்டிவிட்டியை உருவாக்கணும்னு சொன்னீங்க. பாருங்க, சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கு. பிரியாணி சட்டில இருந்து கறி சட்டி வரைக்கும் எல்லாமே இருக்கு. கழுவி வச்சிடுங்க, ப்ரொடக்டிவிட்டி உருவாகும், குடும்பம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏம்மா, நான் உன் பிரச்சனையே சொல்லலாமா, நான் ஏன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் எப்படியா எனக்கு தெரியாதுங்க. கழுவி வச்சுட்டு வாங்க. போயிட்டாங்க. ஐயோ, ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டானோ. நான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேனே, ஒரு கன்றாவி வெர்ஷன்ல இருந்து, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோன்னு. இல்லைங்க, இரவு பத்திட்டு எரியலைங்க, என் கண்ணும் உடம்பும் தாங்க பத்திட்டு எரியுது. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?